ஃபிஃபா கால்பந்து இறுதிப் போட்டியை காண உலகமே காத்திருக்கக்கூடிய நிலையில் வரலாற்றில் இல்லாத வகையில் டிக்கெட் கட்டணம் அதிகரித்திருக்கிறது. 2022 கத்தார் இறுதிப் போட்டியை விட தற்போது 5 மடங்கு முதல் 20 மடங்கு வரை மிக கடுமையாக அதிகரித்திருப்பதால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கால்பந்து உலகின் இரு பலம் வாய்ந்த அணிகளான அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் அமெரிக்காவின் மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் இறுதிப் போட்டியில் மோதுகின்றன. 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரு அணிகளும் உலகக்கோப்பையில் நேருக்கு நேர் மோதுவதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. ஃபிஃபா தரவரிசை பட்டியல் 1992 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு உலக தரவரிசையில் முதல் 2 இடங்களில் இருக்கும் இரு அணிகள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நேருக்கு நேர் மோதுவது இதுவே முதல் முறையாகும். ஃபிஃபா தரவரிசையில் அர்ஜென்டினா முதல் இடத்திலும் ஸ்பெயின் 2ஆம் இடத்திலும் உள்ளன. அதேபோல தத்தமது கண்டங்களின் தற்போதைய சாம்பியன்களாக விளங்கும் இரு அணிகள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் மோதுவதும் இதுவே முதல் முறையாகும். அர்ஜென்டினா அணி சாம்பியன் ஆகும் பட்சத்தில் இத்தாலி பிரேசிலுக்கு பின்னர் தொடர்ந்து 2வது முறையாக பட்டம் வெல்லும் 3வது அணி என்ற பெருமையை பெறும். இதற்கு முன்பு ஸ்பெயின் அணி 2010ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பையில் நெதர்லாந்தை வீழ்த்தி முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது. தற்போது பட்டம் பெறும் பட்சத்தில் ஸ்பெயின் தனது 2வது உலகக்கோப்பையை கைப்பற்றி அர்ஜென்டினாவுக்கு எதிரான 1966ஆம் ஆண்டின் வரலாற்று பழி வாங்கலையும் தீர்த்து கொள்ளும். இதனிடையே இறுதிப் போட்டியின் டிக்கெட் விலைகள் கால்பந்து வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு மிக கடுமையான உச்சத்தை தொட்டுள்ளன. மெஸ்ஸியின் கடைசி உலகக்கோப்பை போட்டியாக இருக்கக்கூடும் என்பதால் டிக்கெட்டுகளுக்கான தட்டுப்பாடும் விலையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. மைதானத்தின் மிக உயரமான கடைசி வரிசையில் அமர்வதற்கான குறைந்தபட்ச டிக்கெட்டின் விலையே சுமார் 6 முதல் 6.5 லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மைதானத்தின் கீழ்த்தட்டில், அதாவது வீரர்களுக்கு அருகில் அமர்ந்து பார்ப்பதற்கான டிக்கெட் விலை சுமார் 11 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது. மைதானத்தின் மிக முக்கியமான செக்ஷன் 115A பகுதியில் உள்ள 2 டிக்கெட்டுகள் தலா 24 லட்சம் ரூபாய் என்ற விகிதத்தில் விற்கப்பட்டு சாதனை படைத்துள்ளது. அதாவது அமெரிக்காவின் மிக பாரம்பரியமான சூப்பர் பவுல் போட்டியை விட கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் சராசரி டிக்கெட் விலை 20% அதிகம் என கூறப்படுகிறது. தேவை அதிகரிக்கும் பொழுது டிக்கெட்டின் விலையையும் தானாகவே உயர்த்தும் டைனமிக் பிரைசிங் முறையை ஃபிஃபா பயன்படுத்துவதால் அதிகாரப்பூர்வ விலையே பல மடங்கு அதிகரித்துள்ளது. மெஸ்ஸி வெர்சஸ் லாமின் யமால் என்ற இரு தலைமுறைகளின் மோதலும் அமெரிக்காவின் அதீத வணிகச் சந்தையும் இணைந்து இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை வரலாற்றின் மிக விலை உயர்ந்த விளையாட்டு நிகழ்வாக மாற்றியுள்ளன.